நாளுக்கு ஒரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்களுக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 18வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 22 வரை. பரிந்துரை ஜபவீரன். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். வசனம் 22. ஆபிரகாம் லோத்தை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு முறை போரிட்டார். பின்னர் கர்த்தருடைய கோபம் சோதோம் கொமோராவின் மீது ஏற்பட்ட போதும் அவனுடைய மனம் லோத்துக்காக துடித்தது. லோத்து ரட்சிக்கப்பட்டவன் என்பதில் ஆபிரகாமுக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. அவன் நீதிமான். அவனுக்காக ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் இன்னொரு முறை ஜபத்தில் போரிட்டான். தன்னை விட்டு பிரிந்து உலகத்தை நாடி போன ஒரு விசுவாசிக்காக பரிந்து பேச எந்த விசுவாசி முன் வருவான்? இதோ பாவிகளின் நண்பருக்கு நண்பனாகிய ஆபிரகாம் இருக்கின்றான். அவன் லோத்துக்காக கர்த்தரிடத்தில் நின்றான். நம்முடைய ஜப பட்டியலில் பின்வாங்கி போனோரின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறதா? நம்முடைய நினைவுகள் அவர்களுடைய பக்கம் இருக்கிறதா? ஜபம் கர்த்தருடைய குணநலனோடு நம்முடைய குணமும் பொருந்தி போவதற்கு உதவுகிறது. ஆபிரகாம் சோதோமுக்காக ஜபித்த போது கர்த்தருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தினான். தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அனுபவித்த கர்த்தருடைய இரக்கத்தையும் கிருபையையும் பிறரிடம் காண்பிக்கும்படி மன்றாடினான். சோதோம் பட்டணத்தார் நல்லவர்கள் என்பதால் ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் போராடவில்லை. மாறாக உம்முடைய இரக்கத்தை அந்த மக்களிடத்தில் காண்பித்தருளும் என்றே போராடினான். இந்த சிந்தனையோடு தான் நாமும் பிறருக்காக ஜபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தங்களை ஏற்றுக்கொள்ளாத சமாரியருடைய கிராமத்தை வானத்திலிருந்து நெருப்பை இறக்கி அழித்து போட உமக்கு சித்தமா என்று யோவானும் யாக்கோபும் கேட்டபோது, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என ஆண்டவர் லூக்கா 9:52-56 வரைக்கும் அவர்களை கடிந்து கொண்டதை நாம் அறிந்திருக்கிறோமே. ஆம், கர்த்தருடைய குணாதிசயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நாம் பிரதிபலிக்க வேண்டும். ஜபம் ரட்சிப்பதற்காக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அழிவுக்காக ஏறெடுக்கப்படக்கூடாது. ஒரு தனிப்பட்ட விசுவாசினுடைய ஜபத்தின் வாயிலாக தேவ வல்லமை வெளிப்படுகிறது. ஆபிரகாம் தேவனுடனான உரையாடலில் ஒருபோதும் லோத்தின் பெயரை குறிப்பிடவில்லை. ஆயினும் தேவன் ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்தை ரட்சித்தார் என ஆதியாகமம் 19:29 சொல்லப்பட்டுள்ளது. ஜபம் மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. கடைசியாக ஆபிரகாம் தன்னிடம் பேசி முடித்ததும் கர்த்தர் அவர் வழியில் சென்றார் என்று இந்த வசனம் கூறவில்லை. மாறாக கர்த்தர் ஆபிரகாமிடம் பேசி முடித்த பின்பு போய்விட்டார் என்றே எழுதப்பட்டுள்ளது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஆபிரகாம் முதலாவது ஜபத்தை நிறுத்தவில்லை. மாறாக கர்த்தர் முடித்தார். கர்த்தரே ஜபத்தின் எல்லையை தீர்மானித்தார். நாம் ஏற்றபடி வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் என்று ரோமர் நிருபத்தில் பவுல் கூறுகிறார். மேலும் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்றும் கூறுகிறார். நம்முடைய ஜபங்களும் ஆவியானவரால் உந்தப்பட்டு ஆவியானவரால் தீர்மானிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ண பழக்கப்படுத்துவோம். அது நமக்கும் பிறருக்கும் மிகப்பெரிய வேறுபாட்டை உண்டு பண்ணும். ஆண்டவரே, என்னை ஒரு பரிந்துரை ஜப வீரனாக மாற்றுவீராக. ஆமேன்.